பிரிவினை பிரச்சாரம் கை கொடுக்காததால் கடவுள் அவதாரம் என்ற பிரச்சாரத்தை பிரதமர் மோடி செய்து வருவதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் விமர்சித்துள்ளார். தான் 10 ஆண்டு காலத்தில் பிரதமராக இருந்த காலத்தில் இந்த நாட்டு மக்களுக்கு நான் என்னென்ன சாதனைகளை செய்தேன் என்று அவர் வரிசையாக பட்டியலிட்டு சொல்வதற்கு அவருக்கு நிரம்ப வாய்ப்பு இருக்கிறது. வட மாநிலம் தென் மாநிலம் என்று பிரிவினைவாதம் பேசினார். வடக்கு தெற்கு என்று பேசி பார்த்தார். எந்த வகையிலையும் பயன் கிடைக்காத நிலையில் அவர் கடைசியாக இப்பொழுது பேசியிருப்பது நான் ஒரு கடவுளின் அவதாரம் என்கிறார். அவருடைய பிரச்சாரம் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், இந்த பழியெல்லாம் சொத்துக்களை பறித்து விடுவார்கள், அதே போல ஏழைகளுக்கு எதிராக இருப்பார்கள், இடஒதுக்கீட்டிற்கு எதிராக இருப்பார்கள், நான் சாகிற வரையில் அதை நான் அனுமதிக்க மாட்டேன் என்று வீர ஆவேசமாக கம்பீரமாக பேசுகிறார். இவருடைய கம்பீர பேச்சு எப்படி இருக்கிறது என்று சொன்னால், உதாரணத்திற்காக சொல்கிறேன், யாரும் தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். திருவிழா கூட்ட திருடனுக்கும் மோடிக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. ட்ரெண்ட உங்க ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. யூடியூப்ல 1 கோடி சப்ஸ்கிரைபர்கள் கொண்ட உங்கள் தந்தி டிவியோட இணைந்திருங்க.